கம்புல அயன் ஜாஸ்தியா இருக்கு, ராகில கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு. சிறுதானியம் அப்படிங்கிறது ஒரு கலர்ல இருக்கும், அதனால ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியா இருக்கு. கெரட்டினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. சிறுதானியம் எடுத்துக்கிறதால நம்ம ரத்தத்துல சுகர் வேல்யூவை உடனே ஏத்தாது. அதாவது இதற்கு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் வேல்யூ உண்டு. இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கிறதுனால சிறுதானியம் எடுத்துக்கிட்டா இந்த சர்க்கரை நோய், உடல் பருமன், இருதய நோய் இது எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த உடம்பை இழைக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிறுதானியம் அப்படிங்கிறது சிறந்த மாற்று. சிறுதானியத்துல என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னா, சிறுதானியத்துல இவ்வளவு ஊட்டச்சத்து இருந்தாலும் இதுல ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸும் இருக்கு. அது என்ன சார் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா, இப்ப சிறுதானியத்தை சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகும்போது நம்ம உடம்பானது இந்த ஊட்டச்சத்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடியே ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸ் போய் இந்த ஊட்டச்சத்தோட